பொதுவாகவே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. எனக்கு வந்து எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, வயது வித்தியாசமே இல்லாம, ஸோ நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடியவங்க 20, 25 வயதிலும் இருக்காங்க. 50, 55, 60 வயதிலும் இருக்காங்க. அப்போ வயது வித்தியாசம் இல்லாம இந்த பிரச்சனை ஏற்படுதுங்க. இதுல ஆண்ட்ரோபாஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஒரு 45 to 50 இயர்ஸ்க்குள்ள இந்த ஆண்ட்ரோபாஸ் கண்டிஷன்லயும் நெறைய பேருக்கு இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுறது, உடல்ல ஒரு தளர்வு ஏற்படுறது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நெறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் உடல்ல இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ பொதுவாகவே இது வந்து ஒரு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். இதனால அதிகமா டிப்ரஷன் ஆகுறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நெறைய ப்ராப்ளம் வர்றது, ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் ஆகி இதுக்கு என்ன தாண்டா தீர்வு? எங்க போனா தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும்? ஸோ கான்சன்ட்ரேஷன் இதிலேயே இருக்கும். ஸோ மற்ற வேலைகள்ல உங்களால ஒரு கவனம் செலுத்த முடியாம ஸ்ட்ரெஸ்ஸோ, டிப்ரஷனோ அதிகமாகிற மாதிரியான ஒரு நிலை. இது ஏன் நான் சொல்றேன்னா, ஸோ நெறைய பேரு இங்க சிகிச்சைக்கு வரும்போது கவுன்சிலிங் குடுக்குறோம் இல்லைங்களா? அப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இது இருக்கு. அப்போ மெயினா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இல்ல உடல்ல டிஃபிஷியன்சி ஏதாவது இருக்கா? தைராய்டு மெயினா ஆண்கள் வந்து இப்போ தைராய்டு கண்டிப்பா நீங்க செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா, இந்த மாதிரி எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.